ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கா அதை பற்றின சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனையும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது காரணமும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ அப்டேட்டில் கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். கிவ் அவே எல்லாமே இருக்குது, வீடியோ திறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்ன காம்போ, என்ன ஃபிஷ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 9 எக்ஸாட்டிக் கப்பி காம்போ கொடுக்குறேங்க. 980 ரூபாய்க்கு 9 பேர் எக்ஸாட்டிக் கப்பி காம்போ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், ஓகேங்களா? அந்த 9 பேர் எக்ஸாட்டிக் கப்பி காம்போ ஒர்த்தாக இருக்கும். அது போக 5 பேர் கப்பி காம்போ இருக்குது, அது வந்து 550 ரூபாய் சொல்லி கொடுக்குறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கிடைக்குமா ப்ரோ அப்படிங்கிறத சிங்கிளாகவும் பேராகவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ்லி ப்ளூங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட விலை வந்து தான் 140 ரூபா தனியாக வாங்கினா, இதுவுமே காம்போவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேங்களா? அப்படியே இதில் இது அப்படியே சைடு காமிச்சிடு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எலிஃபென்ட் ஏர்னு சொல்லுவோம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா வரும். இதுவுமே கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது. அதே மாதிரி நான் எல்லாமே மீடியம் ஃபிஷ்ஷில் சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ப்ரீடிங் பேராக வந்ததுன்னா சந்தோஷம், ஓகேங்களா? ஆனால் நான் ப்ரீடிங் பேராக இருந்தாலுமே நான் மீடியம் ஃபிஷ்ஷில் சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவுமே இது யூஸ் வருது. நான் எவ்வளோ பெருசாக அமிச்சாலுமே இப்போ நம்ம இதுலேயே பெரிய மீனாக பார்த்தாலுமே, ஆனால் அவங்களுக்கு அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மாலி சைஸுக்கு பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்துன்னா எவ்வளோ பெரிய ப்ரீடிங் பேராக இருந்தாலும் மீடியம் ஃபிஷ் சொல்லி தான் ஆர்டர் எடுப்போம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெட் எலிஃபென்ட் இது கப்பிங்க. இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபா வரும். அடுத்து லேசி ப்ளூவை காமிச்சிடுறேன், ஓகேங்களா? லேசி ப்ளூ பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலோ டெயில் ரிப்பன் சொல்லுவோம், அதுவும் 1-2 இருக்கும், ஓகேங்களா? அந்த சோலோ டெயிலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த வால் வந்து கட்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து சோலோ டெயில் ரிப்பன் சொல்லுவோம், ஓகேங்களா? ரிப்பன் வெரைட்டியில் அந்த மாதிரி வெரைட்டி, ஓகேங்களா? அந்த டெயில் வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்கும், அது வந்து டெயில் கிழிஞ்சிருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ரிப்பன் வெரைட்டியில் அது வந்து சோலோ டெயில்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேர் 140 ரூபா வரும். ஸோ அடுத்தது இது பிடிக்கும், எல்லோ பிங்க் வந்து பிடிவா. ஸோ அடுத்தது எல்லோ பிங்க்குங்க. செம்ம குவாலிட்டியில் பக்கா ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல சூப்பரான இதில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா உங்களுக்கு எல்லோ டார்க் எல்லோவும் தெரியும். இது வந்து பேர் வந்து 140 ரூபா வருங்க. இதுவுமே நல்லா எல்லோ பிங்க்கும் செம்ம குவாலிட்டியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஃபுல் ரெட்டும் மேலே அடிச்சுக்க முடியாதுங்க இந்த டைம், அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டியில் இருக்குது. இதுவுமே பேர் 140 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ 5வது வெரைட்டி, அடுத்தது நான் எல்லோ பிங்க் எங்கள் அண்ணன் பிடிக்கிறான். ஸோ 5வது வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆயிஸ் ப்ளூங்க. இதுவுமே ஜோடி வந்து 140 ரூபா வருங்க. இதுவுமே டாப் ஆங்கிள் ஃபிஷ் தான், சைடு ஆங்கிள் டாப் ஆங்கிள் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவுமே 140 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும். தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், அதுக்கும் காம்போவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு என்ன ப்ரோ ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பர்பிள் பெரிங்க. ஸோ பர்பிள் பெரி ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 140 ரூபா வருங்க. இதுவுமே சைடு ஆங்கிள் ஃபிஷ் தான். சைடு ஆங்கிள் எங்கள் என்ன காமிச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லோ பிங்க்கும் பார்த்துக்கோங்க, குவாலிட்டி பக்கா குவாலிட்டிங்க, செம்ம லைனேஜ், ஓகேங்களா? அந்த டார்க் எல்லோவாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஃபுல் ரேட்டு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஐஸ் ப்ளூ காமிச்சாச்சு. பர்பிள் பெரி இன்னும் சைடு காமிக்கல. அடுத்தது ஃபுல் ரேட்டு பிடிக்கிறேன், அதுக்குள்ளேயும் நான் வேறு காமிச்சிட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட் இயர் ரெட்டு, அதாவது கொய்டம்போங்க. ஸோ கொய்டம்போ பேர் வந்து 190 ரூபா வருங்க. இதுவுமே காம்போவில் இருக்குது, தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். பேர் வந்து 190 ரூபா வரும், ஓகேங்களா? ஃபுல் ரேட். ஸோ அடுத்ததாக ஃபுல் ரேட்டை பார்த்துக்கோங்க, ஃபுல் ரேட்டு சைடு, ஓகேங்களா? ஸோ இடையே லோக் அடுத்ததுங்க சில்லி மஸ் இது பர்பிள் பெரி காணும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொய்டம்போ காமிச்சிட்டேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக இந்த கப்பி எக்ஸாட்டிக் கப்பியில் இது கொண்டு வரேங்க. சுத்தமாக பேர் வந்து மறந்துட்டேங்க, கோச்சுக்காதீங்க. இதில் வந்து பிங்க் கப்பியில் இது ஒரு வெரைட்டி, நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா புது வெரைட்டி, நம்ம புது வெரைட்டி எடுக்கும்போது லவ் அண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம புதுசாக எடுப்போம். இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 170ங்க. இது டாப் ஐஸ் ப்ளூ மாதிரி இல்லை, பிங்க் வெரைட்டி, ஓகேங்களா? இது வந்து ரேட் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் இதுவுமே காம்போவில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுவுமே காம்போவில் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி கொஞ்சம் கீழே இருக்குடா. ஸோ அடுத்ததான் பர்பிள் பெரி பார்த்துக்கோங்க. இதுதான் காம் பண்ணுறா. பர்பிள் பெரி பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டி, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த பிங்க்கை பிடிச்சிடுறோம். ஸோ இது பிங்க் ஒரு வெரைட்டி இருக்குங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்வர்டோ. ஸோ இதுவுமே ஒரு பேர் காம்போவில், இதுவுமே ஒரு பேர் வரும். இதுவுமே செம்ம குவாலிட்டியான ஃபிஷ் தான். பெஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ரெட் சில்வர்டோ. ஸோ இதுவுமே பிடிச்சி காமிச்சிரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வெரைட்டி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வெரைட்டி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க.
ஸோ 9 வெரைட்டி காமிச்சிட்டு நான் பிளட் லிஸ்ட்டில் என்னென்னு போட்டு வரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரோஸ் பிங்க்கையும் சைடு காமிச்சிட்டு வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு கேட்பீங்க. சில்லி மொசைக்கு பேர் வந்து 85 ரூபா வரும். 5 பேர் எடுத்திங்கன்னா பேர் வந்து வெறும் 60 ரூபா தான் வரும் ஒரு பேரோட விலை ஓகேங்களா. பிங்கை பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் இப்போ கூட அந்தளவுக்கு டார்க்கில் தெரியலைங்க. நல்ல செம்ம குவாலிட்டி. அந்த குவாலிட்டி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. அப்பா பிளாக்ல பார்த்தா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பிளாக் வேறு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ பிளாக்ல பார்த்தா அந்தளவுக்கு அப்படியே ஒரு பேண்ட்டில் அப்படியே இருக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது தெரியுங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுக்கு காமிப்பேங்க. ஏன்னா பிளாக்ல காமிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பாருங்கள். செம்ம குவாலிட்டிங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபைனலாக சில்லி மசாலா மட்டும் பிடிச்சிடுற வேலை முடிஞ்சிடும். ஸோ சில்லி மசாலா காமிச்சிடுறாங்க அவ்வளோதான் சைடு ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எலிஃபென்ட் இயர் பீட்டா கேட்டால் நைட்டு அவருக்கோசம் தான் மெயினாக எடுத்திருக்கேன். ராமேஸ்வரம் கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் தான். ப்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா வேணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து எலிஃபென்ட் இயர் பீட்டா வந்து ஜோடி வந்து 90 ரூபா இருங்க. இது வந்து சின்ன சைஸ் தான் ஓகேங்களா. பெருசுலாம் இல்லை சின்ன சைஸ் தான் ஓகேங்களா. ஸோ இது போக வேற என்ன ப்ரோ ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில்லி மசாலா பார்த்துக்கோங்க. செம்ம குவாலிட்டிங்கான மீடியம் சைஸ் தான் ஓகேங்களா. ரொம்ப ப்ரீடிங் சைஸ் அதெல்லாம் சொல்லி நான் ஆர்டரே எடுக்கல. மீடியம் சைஸாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி காம்ப்ரமைஸே ஆகாதுங்க. ஆனால் அந்தளவுக்கு ஃபுல் குவாலிட்டியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி பாருங்கள். அப்பா சைடு வியூவில் அதாவது பேசிக் வெரைட்டி கப்பியில் இந்த வரை ட்ரை பண்ணலாங்க. சைடு நான் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த வரை ட்ரை பண்ணலாம். எந்த அளவுக்கு குவாலிட்டி பார்த்துக்கோங்க. அப்பா செம்ம குவாலிட்டிக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேங்க் ஃபுல்லாக விட்டோம்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும். பேர் 85 ரூபா. அதே 5 பேர் வாங்கினீங்கன்னா பேர் வந்து ஒரு பேரோட 60 ரூபா. பட் குவாலிட்டி பாருங்கள். அப்பா மற்ற ஃபிஷ்ஷு கூட பார்க்கணுன்ட்டே தோணாதுங்க. இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது போக போலார் பேரட் ப்ளூ போலார் பேரட்டு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா வரும். அதாவது 2 பீஸ். இதில் மேல் ஃபீமேல் இந்த சைஸில் பார்க்க முடியாதுங்க. சின்ன சைஸ் தான் ஓகேங்களா. போலார் பேரட் சைஸ் தான் போலார் பேரட் ஓகேங்களா. ஸோ ஜோடி வந்து 75 ரூபா 2 பீஸு. மினிமம் கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 பேர் ஓகேங்களா. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைகர் இருக்குது. டைகர் பருப்பு ஜோடி 45 ரூபா வருங்க. ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் இருக்குது. இதெல்லாம் வந்துன்னா பிரானான்னு சொல்லுவாங்க. பட் ஒரிஜினல் இல்லைங்க இது இருக்குது. அதுக்கப்புறம் பலூன் மாலிஸ் இருக்குது. ஜோடி 35 ரூபா வரும். பிரானா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மாஃப் வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ போனஸு. அதுக்கப்புறம் வந்துன்னா ரோசி பர்பு ஜீப்ரா ஏஞ்சல் வந்து இங்கே கொரியர் இல்லை இங்கே தான் கடையில் மாலி. ஸோ மாலி அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைவசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துருக்கோம். இவன் சேலுக்கு இல்லை. நான் இந்த கடைசியாக வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் மெயினாக சம்பவம் இருக்குங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் எடுத்திருக்கோம். ஆஸ்கர் வேணால் கடையில் வாங்கிக்கோ. மில்கி ஒயிட் கொய்க்கா இருக்குங்க. ஜோடியே 50 ரூபா தான் வரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி. ஆக்சுவலாக நிறையா பீசஸே எடுத்துருக்குங்க. நீமோ கேண்டி பீஸு ஒரு 5 பேரை நம்ம எடுத்தேன். இது கடைசி நேரத்தில் ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டார். அதனால் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கொண்டு வர சொன்னேன். இப்போ தான் ஃப்ரெண்டு கொண்டாந்தார். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் மாலி வரும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய மெசேஜுங்க. ஃபஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி தெரிவிச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதாவது வீடியோ பார்த்துட்டு வர எல்லாருக்குமே வண்ண மீன்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாலி கொடுப்போம். இன்கேஸ் மாலி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜீப்ரா, அதாவது மாலி ஜீப்ரா அது 2ல் எதுனாலும் வாங்கிக்கலாங்க. எல்லாருக்குமே ஒரு பேர். அதாவது எதுவுமே பண்ணல வீடியோ ஷேர் பண்ணாலும் அது இல்லை. ஒரு ஃபோனுக்கு அதாவது ஃபேமிலி கெஸ்ட்டுக்கு ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அப்படி கொடுத்தா மீன் பத்தாதுங்கிறதுக்கோசரம் ஒரு ஃபேமிலிக்கு அதாவது ஒரு ஃபோனுக்கு ஒரு பேர் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஃபேமிலியில் 3 ஃபோனு இல்லை 2 ஃபோன் வச்சுருந்தா 2 பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் நீங்கள் பார்க்குறோம் கடையை. காலையில் 9 மணி நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் மீன் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் 10 ரூபா 15 ரூபாய்க்கு டிரைவர்ஸ் பாக்கெட் எது வாங்கினாலும் சரிங்க. உங்களோட நேம் எழுதி நாங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். உங்களோட நேம் எழுதி நீங்களே உள்ளே போடுங்க. நாளைக்கு நைட்டு ஓகேங்களா. நாளைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வராத 3 பேருக்கு இந்த அரோனா வந்து பார்த்தீங்கன்னா வர ஒருத்தருக்கு வந்து அரோனா ஃப்ரீங்க ஓகேங்களா. இந்த அரோனா காமிச்சிடாடி இந்த அரோனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க. ஸோ 2வதாக வரவங்களுக்கு இப்போ 2வதாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் அதாவது பிரானா ஃபிஷ் வந்து ஒரு பேர் ஃப்ரீங்க. 3வதாக வரவங்களுக்கு ஒரு பவுலு, ஒரு எலிஃபென்ட் இயர் பீட்டா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு பாக்கெட்டு.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது போக ஒரு சின்ன செடி மாதிரி ஒன்று கொடுத்துறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே ப்ரைஸாக கொடுக்குறாங்க. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு ஒட்டி இந்த இது கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்க எல்லாருமே நேர்மையாக நாணயமாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே கொடுக்குறதா மாதிரிலாம் யாரும் கிடையாது. எங்கள் பசங்க யாருமே இப்போ சியோன் ஆகட்டும், இப்போ கௌதம் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க நம்ம பசங்க. ஏன்னா நம்ம தான் நடத்துறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே ஜெயிச்சுக்கிட்ட மாதிரி அதெல்லாம் எதுவுமே போங்காட்டம் எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு ப்ரோ ஒரு 1000 ரூபா தரம்போ எனக்கு இந்த அரோனா கொடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபுட் பாயிண்ட் வாங்குங்க. இல்லை நம்ம பசங்க கலந்துக்கிறதா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் சியோனு. கண்டிப்பாக அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ண மாட்டோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு யாராவது நீங்கள் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா எழுதி போடுங்க. ஆனால் யாருக்குமே பாரபட்சம் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீட் மட்டும் எழுதி போடுங்க ப்ளீஸ். யாராக இருந்தாலும். ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான் எழுதி போடுவீங்க. உங்களோட கையால் எழுதி போடுங்க. நாளைக்கு நைட்டே கொடுக்குறோங்க. அது 50 பேர் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, அது சீட்டு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு அரோனா ஃப்ரீங்க. 2வது வரவங்களுக்கு இந்த பேக் சீட்ஸ், 3வது வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவுலு பீட்டா எல்லாமே கொடுக்குறோம். இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ அது போக ப்ரோ எனக்கு ஆன்லைன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, அதாவது ஒரு 5 நாள் கண்டிப்பாக ஆர்டர் வந்து பெரிய லெவலில் ஒரு 50 அதிகபட்சம் வந்தால் பெரிய விஷயம் தான். 50 ஆர்டரோ இல்லை 60 ஆர்டரோ எத்தனை ஆர்டர் வருதோ இந்த வார இறுதியில், அதாவது இன்னிலேருந்து வந்துன்னா வீக்கெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே கப்பி, அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு கப்பி பேர் இப்போ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கப்பி பேர் வருங்க. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக ஃப்ரீ, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிஷ் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எழுதி நாங்கள் ஒரு பாக்ஸில் போடுவோம். வார இறுதியில், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையும் குலுக்கி யார் வந்து ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பி காம்போ, அதாவது ஃபஸ்ட்டு வந்து வரவங்களுக்கு கப்பி காம்போ, அதாவது 8 பேர் இருந்துச்சோ அந்த டைமில் எத்தனை பேர் இருக்கும், 7 பேர் காம்போ இல்லை 5 பேர் காம்போ எத்தனை பேர் இருந்தாலும் ஃப்ரீ. அதாவது ஃப்ரீயானா முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொரியர் பண்ணும்போது நாங்கள் இதை ஃப்ரீ, எங்களோட தர்மாக்கோலையை ஃப்ரீயாக நாங்கள் கொரியர் செஞ்சு எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த கொரியர் அனுப்பிச்சி விட்றப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக நீங்கள் சேஃபாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் அனுப்பிச்சி விட்றீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் பண்ண அமௌண்ட் வாங்கிட்டு நிறைய பேர் அனுப்பிச்சுட்டாவே கேர்லெஸ்ஸாக வந்துடுறாங்க. அதனால் ப்ளீஸ் அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை. 2வதாக வரவங்களுக்கு ஏதாவது நாங்கள் கப்பியோ இல்லை பீட்டாவோ எதுவும் கொடுக்குறோம். 3வதாக வரவங்களுக்கும் கப்பி இது. ஓகேங்களா? அது எத்தனை பேர் சொல்லிட்டுனா முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட் ஆல்ரெடி பெருசாக இருக்குது. அதனால் ஏன்னா கப்பி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? 3 பேருக்கு கப்பி கொடுக்குறோம். நாங்கள் ஏன் கப்பி கொடுக்குறோம் அதுக்குமே நாங்கள் பிளான் பண்ணுறதுனா அரோனா தான் பிளான் பண்ணோம். பட் அரோனா எங்களால் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, இல்லை பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா இன்கேஸ் 3 நாள் பார்சல் போகிறதுக்காகும். 3 நாள் அரோனா ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் வந்து கொரியர் கப்பிக்கு மட்டும், அதாவது இதுக்கு மட்டும் கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அரோனாவை கிவ் அவே பண்ணல. கப்பியை நாங்கள் கிவ் அவே கொடுக்குறது காரணம் என்ன, கப்பி 4 நாள் 5 நாள் ஆனால் ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். நாளைக்கு எல்லாரும் தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு வாங்க. எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு இல்லைங்க. வீடியோ ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் 10 பேருக்கு அனுப்பிச்சு சொன்னாலும் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் பார்த்துட்டு வரேன் ப்ரோ, யூடியூப் பார்த்துட்டு வரேன்னா ஒரு பேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ரோ நான் இது மாதிரி 2 ஃபோனை எங்கள் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பேர் கிடைக்கும். 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 பேர் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபோனே இல்லை ப்ரோ என்கிட்ட நான் ஏன்னா உங்கள் கஸ்டமர் தான் ப்ரோ, ஃபோனே இல்லை ப்ரோ நான் என் ஃப்ரெண்டு ஃபோனை தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா சின்ன பசங்களாக இருந்தீங்க இல்லை பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பேர் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் வரீங்கன்னா எத்தனை ஃபோன் வச்சுருக்கோம் அத்தனை ஃபோனுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃபேமிலியில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு பிளான் பண்ணோம். பட் நான் அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக மீன் பத்தாது. அதனால தான் மெயினாக சொல்லிக்கிறேங்க. நம்ம பசங்க யாராக இருந்தாலும் உண்மையாக இதாக நடந்துக்கோங்க. நம்ம எக்காரணத்து கொண்டு நம்மளுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டோம் அந்த பேர் வந்து கண்டிப்பாக வந்துடக்கூடாது. எல்லாரும் நேர்மையாக அதை நம்ம முறையாக நடந்துக்கோங்க. எல்லாம் உங்களே தான்டா. ஸோ யாராக இருந்தாலுங்க மீன் உங்களுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி நான் இப்பயும் சொல்கிறேங்க. ஸ்ட்ரிக்டாக ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சீட் எழுதி போட மாட்டேன். இன்கேஸ் அவங்க பரிசு இருந்தாலுமே நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு சியோனா இன்னொரு 4-5 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ளே பேர் கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வாங்க. ஒரு ஃபுட்டு ஒரு சின்ன ட்ரை பாக்ஸ் கூட வாங்க, இல்லை வாங்க கூட நாங்கள் சும்மா ஏதோ ஒரு 15 ரூபாய்க்கு ஏதோ ஒரு மீன் வாங்க, ஏதோ ஒன்று உள்ள கான்டெஸ்ட் எழுதி போடுங்க. நாங்கள் அதே மாதிரி ஒரு பேர் வாங்குறீங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் எழுதி போடுங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் மட்டும் எழுதி போடுங்க. ஓகேங்களா? யாருக்கு இருந்தாலும் நாங்கள் அந்த அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் 4 அன்றைக்கி கூட வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எல்லோரும் ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட லேட் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கெலாம் வந்து ஏகப்பட்ட மெசேஜில் இன்னும் நான் மெசேஜ் கூட இது பண்ணல. நம்ம கடை அதே மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஈரோடு ஐடிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. ஸோ ஐடி பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்குது. ஸோ அது அந்த இதுக்கிட்ட தான் மெயினுங்க. அங்கே லைட் எரியுற கிளியராக தெரியுதா? அதுதாங்க ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை தெரியும். ஜூஸ் கடை வந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாவே நம்ம கடை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் காமிடா.
ஸோ அங்கே ஐடி ஆர்ச்சு சொல்லிட்டு ஆர்ச்சுக்கு முன்னாடியே நம்ம கடை ஏசியில் சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ போர்டை பார்த்து கண்டிப்பாக வந்துருங்க ஓகேங்களா. ஸோ இங்கே போர்டு வச்சுருப்போம். ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.